எல்லாருக்கும் வணக்கம். யூசுவலா நம்ம படத்துல எல்லாம் என்ன பார்ப்போம்? பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா வாந்தி எடுப்பாங்க. வாந்தி எடுத்தாங்க அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமாங்க, இன்னைக்கு டாபிக் வந்து பிரெக்னன்சி அண்ட் வாமிட்டிங். வாமிட்டிங் பிரெக்னெண்டா இருக்க 80% பேருக்கு வரும். ஒரு 16 வீக்ஸ் ஆகும் பொழுது நிறைய பேருக்கு அது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் த்ரூ அவுட் த பிரெக்னன்சி தே வில் பி வாமிட்டிங். யூஸ்வலி இது நம்ம பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னால ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். வாங்க இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட், நிறைய அட் அ டைம் சாப்பிடக்கூடாது. குட்டி குட்டி மீல்ஸா ஒரு நாளைக்கு 5 தடவையோ 6 தடவையோ சின்ன சின்ன மீல்ஸா எடுத்துக்கோங்க. ஹெவியர் மீல்ஸ் எடுக்கிறத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுறது அப்படின்னுட்டு நிறைய சாப்பிடாம இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் வந்து ப்ரிவென்ட் ஆகிடும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், புரோட்டீனா சாப்பிடுங்க. நிறைய ஃபேட் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் கொஞ்சம் குறையும், டைஜஷன்னால பிரச்சனை இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட், பிளாண்டா ஸ்பைஸ் இல்லாம ரொம்ப காரமா இல்லாத உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. பட்டை கிராம்பு போட்ட மசாலா ஐட்டங்கள் தவிர்த்துக்கலாம். காரமா இருக்கக்கூடிய உணவு விஷயங்களையும் தவிர்த்துக்கலாம். இது ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிக்கும். பிளஸ் அதையும் மீறி வாமிட்டிங் வருதுனாலும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வாமிட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணி குடிக்கிறது. ஸ்டே ஹைட்ரேட்டட். கொஞ்சம் கொஞ்சமா சிப் பை சிப் தண்ணி குடிக்கணும். ஃபுல்லா கல்பா தண்ணி குடிக்க கூடாது. இல்ல எனக்கு தண்ணி சிப் பண்ணி கூட குடிக்க பிடிக்கல அப்படின்ட்டு நினைச்சீங்க அப்படின்னா அந்த தண்ணியை ஃப்ளேவர்ட் வாட்டரா மாத்திக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம், இல்ல ஜீரகம் போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம், மின்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்காங்க. டீஹைட்ரேஷன் இருந்தது அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் தென் முக்கியமாக பார்த்தோம்னா நாசியா ஜர்னல் அப்படின்வாங்க. என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு வாந்தி வருது, என்ன பண்ணுனா வாந்தி வருது, எப்போல்லாம் வாந்தி வருது அப்படின்றத நோட் பண்ணி வச்சு அந்த ட்ரிகர்ஸை நம்ம எலிமினேட் பண்ணும் பொழுதே நம்மளுக்கு வந்து வாந்தி வர்றதுக்கான சான்சஸை பல மடங்கு நம்ம குறைச்சிடுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. அப்படி சாப்பிட்ட உடனே படுக்கும்பொழுது கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், ஆசிட் ரைஸ் இருக்கும். அதனாலேயே நம்மளுக்கு ஒரு மாதிரியான நெஞ்செரிச்சல், டிஸ்கம்ஃபர்ட், வாந்தி வர மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். வாந்தியும் வரும் ஒரு சிலருக்கு. ஸோ படுக்கணும்னு தோணுச்சுன்னா உட்காந்து காலை நீட்டி, அப்படி இல்லாட்டி பில்லோ சப்போர்ட்டோட ஸ்லாண்டிங்கா அப்ரைட் பொசிஷன்ல ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. யோகா, மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். லைட் எக்ஸசைஸ் இல்லாட்டி ஒரு லைட்டான வாக்கிங், வேக வேகமா இல்லாம லைட் வாக்கிங் பண்றதும் உங்களுடைய வாமிட்டிங் சென்சேஷனும் குறைச்சு கொடுக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் என்ன? பசில் விளையாடுறது, ஆடியோ புக்ஸ் கேட்கறது, பாட்டு கேட்கறது, இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் பண்ணிக்கிறது மூலியமா உங்களுடைய மனசு அந்த வாமிட்டிங் பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காம அடுத்த விஷயத்துக்கு போயிடும். அதனாலையும் வாமிட் ஆகுறது குறையும். கையில எப்பவுமே ஒரு லெமனோ இல்ல ஜிஞ்சரோ உங்களுக்கு வாமிட்டிங் குறைக்கக்கூடிய ஸ்மெல் எது பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. இல்லை எசென்ஷியல் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் காட்டன் பாலில் நினச்சிக்கிட்டு அப்பப்போ நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணியும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், உங்கள் டாக்டர் கொடுக்குற ப்ரீநேட்டல் விட்டமின்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய B6 வந்து வாமிட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்போ உங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நாள் முழுக்க வாந்தி பண்ணிகிட்டே இருக்கீங்க, சாப்பாடே எடுத்துக்க முடியல, இல்லை ரத்தமாக வாந்தி வருது, இல்லை டீஹைட்ரேட்டடாக இருக்கீங்க, ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மகப்பேறு மருத்துவரை பாருங்கள். நன்றி. நான் டாக்டர் ஷர்மிளா, திஷா.